உலகாலும் சாய் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். உங்கள் எல்லோருக்கும் ஓம் சாய்ராம். போன வாரம் ராதாகிருஷ்ண மாயோட முதல் பகுதி நம்ம பகிர்ந்துட்டோம். அப்போ சொன்ன மாதிரியே ரெண்டாவது பகுதி இன்னைக்கு உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். 1902 வருஷம் குருவை தேடி சென்ற ஆயி மீண்டும் பண்டரிபுரத்துக்கு 5 வருஷங்களுக்கு பிறகு வந்தாங்க. ஆயின் மாமாவின் நண்பர் தான் நானா சாஹேப் சந்தோர்கர். அவர் அவங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்து போவதுண்டு. ஆயி மாடியில தான் இருப்பாங்க. கீழே யாரோடையும் வந்து உட்கார மாட்டாங்க, யாரோடையும் பழகவே மாட்டாங்க, தனிமையில தான் இருப்பாங்க எப்பவுமே. நானா சாஹேபிடம் ஆயின் மாமா ஆயியோட நிலைமையை எடுத்து சொல்லி அவளை நினைத்து ரொம்ப கவலைப்பட்டார். அதே மாதிரி அவ இந்த மாதிரி குருவை தேடி எங்கேயோ போனா இப்பதான் வந்திருக்கா அப்படின்றதையும் சொல்வார். அப்போ மாமா கேட்பாரு, நானா கேட்பாரு அந்த மாமாவை, நான் வேணா மாடிக்கு போயிட்டு ஆயி கிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஆயோட மாமா நீ முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அப்போ நானா மாடிக்கு சென்று ஆயுடன் உரையாடுவார். என்னன்னா ஆயியிடம் கேட்கிறாரு, நீ குருவை தேடுகிறாயா அப்படிங்கிறது உங்க மாமா என்னிடம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா அதற்கு ஆயி ஆம் என்று பதில் சொல்றா. அப்போ நானா சொல்றாரு, வா உன்னை என்னோட குருவிடம் அழைத்து செல்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ ஆயி என்ன சொல்றாருன்னா, நான் வருவதற்கு தயாரா இருக்கேன், ஆனா வீட்டுல உள்ளவங்க கிட்ட இருந்து நான் எல்லா விஷயத்தையும் சொல்லி அவங்க கிட்ட அனுமதி வாங்கி தான் நான் வர முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் மாமா அந்த குடும்பத்தினர் வயசானவங்க தாத்தா பாட்டி எல்லார்கிட்டையும் சொல்லி நானாவோட ஆயி ஷிரடிக்கு கிளம்பி வரார். கிளம்பி வர்றதுக்கு முன்னாடியே என்ன ஒரு கண்டிஷன் நானா முன்னாடி வைக்கிறேன்னா, என்னோட பாண்டுரங்கன் அங்க தெரிஞ்சாதான் நான் அந்த இடத்துல இருப்பேன், இல்லாட்டி நான் அந்த இடத்துல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. பாபாவை பத்தி முழுமையா தெரிஞ்ச நானா பதில் எதுவும் சொல்லாம நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போறாரு. அப்போ ஆயி என்ன செய்யறாங்க, கையில ஒரு துணிப்பை அதை எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு வேண்டிய 2-3 முக்கியமான பொருள்கள் அதுல போட்டுண்டு கையில ஒரு ராதாகிருஷ்ணரோட சின்ன சிலை உருவம் இருக்கும்ல, அதை எடுத்துட்டு தான் அப்படிதான் கிளம்பி வருவாங்க. எப்பவுமே அந்த சிலையிலேருந்து அவங்க தன்னை பிரிச்சு வைக்கவே மாட்டாங்க, எப்பவுமே அது கூடயே வச்சுப்பாங்க. ஷிரடிக்கு வந்த உடனே நேரா பாபா கிட்ட துவாரகாமைக்கு நானா கூட்டின்னு வரும்போது சாய்பாபாவை பார்த்த உடனே ஆயி ஒரு வித்தியாசமான ஒரு காட்சி பாக்குறாங்க. என்ன அப்படின்னா, சாய்பாபா உட்கார்ந்த இடத்துல அவ மிகவும் நேசித்து ரொம்ப பூஜிக்கும் அந்த பாண்டுரங்கனை பாக்குறான். அப்படியே ஒரு பரவச நிலை அடைகிறா. என்னது இது, நம்ம என்னமோ பார்க்க வந்தோம், என்னமோ சொன்னார், இங்க நம்ம என் பாண்டுரங்கனை பாக்குறேனே அப்படின்ட்டு மெய்மருந்து போய் அந்த இடத்துல அமர்ந்து உட்கார்ந்து பாண்டுரங்கனின் பாடல்கள் அதெல்லாம் தன்னை மீறின சில விஷயங்கள் பஜன் அந்த மாதிரி பல மணி நேரத்துக்கு அவ கண்ணை மூடிண்டு அந்த நிலையிலேயே மயங்கி போய் பாடிக்கிட்டே இருப்பா. இவங்களோட குரல் வளம் அவ்வளோ அருமையா இருக்கும், பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருப்பாங்க. ஆயி சின்ன வயசு வேற. அப்போ என்ன ஆகும்னா, அந்த குரல் இதை கேட்டு இந்த கிராமம், சின்ன கிராமம் ஷிரடிங்கிறது, அவங்க எல்லாருமே வருவாங்க. எல்லாருமே இந்த குரலை கேட்டு ஆயியை பார்க்கறதுக்காக, இந்த யார் பாடுறாங்க, இவ்வளோ அருமையான ஒரு பாட்டு, இவ்வளோ நல்ல பஜன் அப்படின்றது அதை ரசிக்கிறதுக்கு எல்லாருமே வருவாங்க. 4 மணி நேரம் முடிஞ்சது ஆயிக்கே தெரியாது. அப்புறம் கண் திறந்து பாக்குறாங்க. பார்க்கும்போது ஆயிக்கு முன்னாடி யார் இருக்காங்கன்னா, ஒரு ஃபக்கீர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. பாண்டுரங்கன் மகாராஜா தானே நான் பார்த்தேன், அவர் போன்றவர் தான் இங்க தோன்றினார், இது என்ன திடீர்னு ஒரு ஃபக்கீர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, கிழிந்த கந்த துணி எல்லாம் போட்டுண்டு வயசானவரா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. அப்புறம் நானாவிடம் கேக்குறாங்க, என்ன இது அப்படின்னா, இதுதான் பாபாவோட மகிமை. பாபா நீ மனசுல பாண்டுரங்கனை பார்க்கணுன்ற எண்ணத்தோட தானே அதனால உனக்கு பாண்டுரங்கனாக காட்சி கொடுத்தாரு அப்படின்னு சொன்ன உடனே ஆயிக்கு அந்த இடத்துல ரொம்ப ஒரு நம்பிக்கை வருது. நான் வந்திருக்கிற இடம் சரியான இடம்தான், இவர் தான் என்னோட குருவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாய் செய்த அந்த ஒரு பெரிய மிரக்கல், அந்த ஒரு லீலையை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறா, மகிழ்ச்சி அடைறா. இனிமே ஷிரடியிலேயே நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வரா. அப்போ என்ன பண்றாங்க,
அங்க மக்கள் பாபா எல்லாருமா சேர்ந்து அவங்க இருக்கிறதுக்கு ஒரு தங்கும் இடம் ரெடி பண்ணணும் இல்லையா. அப்போ ஷாலா அப்படிங்கிற ஒரு இடம், அது எங்க இருக்குன்னா இப்போ வந்து இருக்கிற அப்துல் பாபாவோட காட்டேஜுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு அறை மாதிரி இருக்கும். அந்த இடம் வந்து ராதாகிருஷ்ண மாய்க்கு கொடுக்கப்படும். அந்த இடத்துல தான் வந்து ஆயி தன்னுடைய தினசரி வேலைகள் சேர்ந்து ஷிரடியிலேயே வந்து தன்னோட 2வது பயணத்தை வந்து தொடங்குறான். அவளுக்குன்னு என்ன பண்றாங்கன்னா, ஆயி வந்து ஒரு ரொட்டீன் தயார் பண்ணிக்கிறாங்க. இனிமே இங்க இருந்தா பாண்டரங்கனை பாடுறதோ, பாண்டரங்கன் மீது ஸ்துதிக்கிறதோ, இல்லாட்டி அவங்கள பத்தின புத்தகங்கள் படிக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம ஷிரடியில வந்ததுக்கு நம்ம இங்க ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், இங்க சாய்க்கு நான் சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நல்ல எண்ணத்தோட அவங்க இருப்பாங்க. தினசரி காலையில வந்து 3 மணிக்கு எழுந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, வெகு தூரம் போகணும் குடிக்கிறதுக்கு தண்ணி அது மாதிரி எல்லாம் கொண்டு வரதுக்கு. 2 கிணறு தான் இருக்கு, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல சச்சரித்திரத்துல. ஒரு கிணறுல தான் நல்ல தண்ணி இருக்கும். அவ்வளவு தூரம் போய் தண்ணி எடுத்துன்னு வந்து வீட்டுல வேண்டிய தண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, துவாரகாமாய் வாசல்ல போயிட்டு அந்த இடத்தெல்லாம் பெருக்கி கூட்டி அதுக்கப்புறம் பாபாவோட தினசரி வழக்கமா நடக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இருக்கும். லேண்டி பாகு, அதுக்கப்புறம் அந்த 5 வீடு பிக்ஷா வீடு இருக்கு, அது எல்லாத்தையும் போய் பெருக்கி எப்படி பெருக்குவாங்க அப்படின்னா, தன் காலோட பதிவு திருப்பி அது மேல படக்கூடாதுங்கிறதுக்காக பெருக்கிக்கிட்டே ரிவர்ஸ்ல பெருக்கிக்கிட்டே வருவாங்க, பின்னோக்கி பெருக்கிக்கிட்டே வருவாங்க. அப்போ அவங்க கால் பதியக்கூடாது, அதாவது சுத்தமா இருக்கிற இடத்துல பாபா கால் மட்டும்தான் பதியணும், வேற யார் காலையும் பதியக்கூடாதுன்னு அவ்வளோ ஒரு உயர்ந்த நோக்கம். அந்த மாதிரி செய்துட்டு வந்து துவாரகாமாயை சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களோட காலை வேளை அந்த பாபாவோட சேவையோட அந்த அளவுல முடியும். இந்த மாதிரி வந்து பல நாட்கள், அதாவது பல வருஷங்கள், அவங்க 1916 அந்த வருஷம் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி சேவை வந்து தொடர்ந்து கொண்டே இருந்தது. பாபா வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் துவாரகாமாயில ஒரு நாள் சாவடியில இருப்பார் இல்லையா. ஸோ சாவடிக்கு போய் பாபா தங்குற அன்னைக்கு வந்து இங்க என்ன பண்ணுவாங்க, துவாரகாமாய்க்குள்ள போயிட்டு அவங்க வந்து துணியில இருக்கக்கூடிய அந்த நெருப்பு அந்த தணல் எல்லாத்தையும் எடுத்து ஓரமா வச்சு அதை நல்லா தொடச்சு அதை ஒயிட் வாஷ் மாதிரி பண்ணுவாங்க. அது வெள்ளை அடிப்பாங்க, ஏன்னா ரொம்ப கருப்பா போயிருக்கோம் இல்லையா. அதுக்கப்புறம் திருப்பி எடுத்து வச்ச இந்த தணல்லாம் அதில் உள்ள போட்டு பக்கத்துல ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு பாபா வந்தாருன்னா அவருக்கு வந்து வெளிச்சம் இருக்கணும்ட்டு வச்சுட்டு படிக்கட்டெல்லாம் பெருக்கி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க போவாங்க. எப்பவுமே பாபாவுக்கு முன்னாடி நேருக்கு நேரம் அவங்க வந்து நிக்கவே மாட்டாங்க. ஒரு முக்காடு போட்டுன்னு தான் பாபா முன்னாடி அவங்க வந்து எப்பவுமே இருப்பாங்க. அவங்க செய்திருக்கிற சேவை வந்து ரொம்ப மகத்தான சேவை. அதை பத்தி விவரிக்கணும்னா எத்தனையோ எபிசோட்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ சேவைகள் வந்து ஆயி வந்து தனக்குன்னு நினைக்காம சாய்க்காக செஞ்சு அதில் எந்த விதமான ஒரு தன்னோக்கமோ தட் இஸ் என்ன செல்ஃபிஷ்னஸ் எதுவுமே இல்லாமல் அவ்வளோ ஒரு சுத்தமான தூய்மையான மனசோட அவங்க செஞ்சாங்க. அவங்க என்னென்ன சேவைகள் செய்தாங்க, ஷிரடியை எப்படி மாத்தினாங்க, ஷிரடிக்கு இவ்வளோ மக்கள் வரத்துக்கு காரணம் ஆயுதான்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக அவங்க என்ன செஞ்சாங்க, இது எல்லாமே வந்து வரக்கூடிய எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். ஓம் சாய்ராம்.